காலை வணக்கம். இது ஒரு அருமையான சட்டம். உச்சநீதிமன்றம் தொழிலாளர்களுக்காக அதை படித்து காட்டும் கோட்பாடு, ரீடிங் அவுட் பிரின்சிபல்ஸை வச்சு மிக அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இவர் வாட்ச்மேனு. அவர் 3 மணிக்கு, விடிய காலையில் 3 மணிலேருந்து ராத்திரி 11, மறுநாள் காலை 11 மணி வரைக்கும் டியூட்டி அவருக்கு. இவர் பைசைக்கிளில் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டுருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. ஸோ அவர் மனைவி மக்கள் நீதிமன்றத்தில், அதாவது லேபர் கோர்ட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. அந்த கமிஷனர், லேபர் கமிஷனர், அவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, அவர் என்ன பண்ணுறாருன்னா 3,26,140 ரூபா காம்பன்சேஷன் கொடுக்குறாரு, 12% வட்டியுடன். இதை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்கள் இது ஃபேக்ட்ரிக்கு வெளியில் நடந்தது, இது டூரிங் கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு கிடையாது அப்படின்னா அது செட்டிசைடு பண்ணுது. உச்சநீதிமன்றம் பல கோட்பாடுகளை படித்து இதில் ஒரு புதுமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மிக அருமையான தீர்ப்பு தொழிலாளர்களுக்காக. இது ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 35-32, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 35-32, தெய்வஷாலா அண்ட் அதர்ஸ் வேர்சஸ் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்டில் இருக்கிற சரத்துகளும் இந்த எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்டுக்கு சரத்துகளும் ஒரே கோட்பாடு, கொள்கையோடையது. அது பாரிமெட்டீரியா, ஸ்டாச்சூஸ் ஆஃப் பாரிமெட்டீரியா, ஒருமித்த சட்டங்கள் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிறத இதில் டிஸ்கஸ் பண்ணி, இதில் இருக்கிறது அதில் டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸஸை பற்றி இம்பார்ட்டன்ஸு பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நிறைய விஷயங்கள் இவங்க அந்த ஒரு தீர்ப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஃப்ரான்சிஸ் டிகாஸ்டா தீர்ப்பில் ஃபேக்ட்ரிக்கு வெளியில் நடந்த விபத்துக்கு காம்பன்சேஷன் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை அதை விளக்கப்படுத்தி அதை வேறு மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வேலைக்கு தான் போகிறாரு உணர்வுபூர்வமாக. அது அவுட் ஆஃப்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அந்த அரைசிங் அவுட் ஆஃப். அந்த அரைசிங் அவுட் ஆஃபை பேரா 6 இந்த தீர்ப்பில் மிக அருமையாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வெப்ஸ்டர் டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணி அது என்னறாருன்னா, அது இன்ஃப்ளூயன்ஸு, இன்ஸ்பயர்டு ஆர் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அவர் வேலைக்கு போகணுன்றத ஒரு காரணத்துக்காக வேண்டி அவர் வண்டி ஓட்டிகிட்டு வராரு. இந்த ரைசிங் அவுட் ஆஃப் இஸ் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் ஃபேக்ட்ரிக்கு போகும்போதும் சரி, போயிட்டு திரும்பும்போதும் ஏற்படுகிற விபத்துகளுக்கு ஃபேக்ட்ரி தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பஸ்ஸில் போய் கவரை சப்ளை பண்ணும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்றது அது கிளியர் கேஸ் ஆஃப் டியூரிங் கோர்ஸ். இது பார்த்திங்கன்னா, பணிக்கு போகிறாரு, பணியிலேருந்து திரும்பி வரும்போது ஏற்படுகிற விபத்துகளுக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்ட், எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மிக அருமையான தீர்ப்பு. இதை எடுத்து வச்சு நிறைய இதர தீர்ப்புகள் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸஸ்ஸு, பாரிமெட்டீரியா, அரைசிங் அவுட் ஆஃப், டூரிங் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, இதெல்லாம் டிவோஷன் டு டியூட்டி, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் இந்த மாதிரி வழக்குகளை நீங்கள் நடத்தணும். எவ்வளவு அருமையாக வழக்கு நடத்தி விடுதலை பெற்றிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. காலை வணக்கம், நன்றி.